வந்து இப்ப பசங்க படிக்க மாட்டாங்க. இப்ப சொன்னாங்க சார் சொன்னாங்க படிக்க மாட்டாங்க, போன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையான விஷயம் தான். அதே மாதிரி நடந்த விஷயம் நான் படிக்கும்போது ஒரு சின்னோண்டு கதை ஒன்று சொல்றேன் சின்னதா. அது பிடிச்சிட்டு தான் எடுத்துருங்க, எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இப்ப எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்காங்க. பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய வீடியோஸ்லாம் பாக்குறோம். அப்படி நான் 10th படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படிச்சாரு. அவரும் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க மாட்டாரு, ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் இருப்பாரு. டெய்லி ஒரு 1 hour 2 hour தான் புக் எடுத்து படிப்பாரு. அதே மாதிரி பாடல பாஸ் ஆகிட்டு இருப்பாரு. கடைசியா ஒரு ஸ்கூல் எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரிவிஷனுக்காக ஒரு 55 நாள் ஸ்டடி ஹாலிடே விடுறாங்க. அதுக்கப்புறம் 10th பப்ளிக் எக்ஸாமு. அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே சொல்றாங்க, சொந்தக்காரங்களாம் தம்பி நீ படிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நீ நீ வந்து குடும்பத்தோட பேரே கெடுக்கிறியா, சொந்தக்காரங்களாம் ரொம்ப தப்பா பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் என்ன, அதுக்கு நான் என்ன பண்ண படிக்கிறதா செய்றேன், அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ 400க்கு மேலே மார்க் எடுத்து என்ன வேணா பண்ணிக்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அப்படியா அப்படின்னு சொல்லி 50 நாள் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கல, ஒரு 5 மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்கான். நான் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருக்கான். பாக்கி அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கான். ஆனால் 5 மணி நேரம் ஃபுல் ஃபிளெட்ஜாக உட்காந்து படிச்சிருக்கான். அதே மாதிரி 50 நாள் முடியுது. முடிஞ்சோன்னா எக்ஸாம் எழுதியிருக்கான். எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா வந்து ஒரு 2 மாதம் ரிசல்ட் வருது. நாளைக்கு ரிசல்ட்னா இருந்து அந்த பையனுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ என்ன பண்ண போறோம் தெரியலையே, ரிசல்ட் வேற ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எழுதிருக்கேன், என்ன மார்க் வந்து என்னன்னா நல்லா படிச்சு எழுதிருக்கான். கரெக்டாக நாளைக்கு 9 மணிக்கு ரிசல்ட்னா 8:55 ஸ்கூல்லேருந்து லேண்ட்லைன் ஃபோன் அடிக்கிறாங்க, தம்பி நீ உடனே ஸ்கூலுக்கு உங்கள் பையனை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா ஃபோன் எடுக்கும்போது சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது உங்கள் பையன் 490 மார்க் எடுத்திருக்கான், 419 மார்க் எடுத்திருக்கான், 490 மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்க அப்பா அவங்க பயங்கர ஹாப்பி. பரவாயில்ல 400 தானே கேட்டோம், 419 மார்க் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக சரி கிளம்பி போகணும்னா அந்த பையன் ஜாலியாக போகிறான். கேட்ட ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு நேராக இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் கட் பண்ணால் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களாம் அப்படியே ஒரு மாதிரி முடச்சி நிற்கிறாங்க. சைடில் ஒரு 4-5 பேர் கட் பண்ணாங்க. பிடி டீச்சர் எல்லாருமே ஸ்வீட்டு மாலெல்லாம் வச்சு நிற்கிறாங்க. அந்த பையன் உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது கட் பண்ணால் ஹெட் மாஸ்டரு மற்ற கரஸ்பாண்டன்ட் சாரு மற்றெல்லாம் நிற்கிறாங்க. நிற்கும் போது மாலைலாம் வச்சுட்டு யாருக்கு மாலை அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உனக்கு என்னப்பா மாலை அப்படிங்கிறாங்க. எனக்கே மாலை, எனக்கு நீ தான் 490 மார்க் எடுத்திருக்கடா. ஆமாம் 419 490 இல்லைடா 490 490 மார்க் எடுத்துக்க, நீ தான் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது எவ்வளவு நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிற ஒரு 5 மணி நேரம் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வேற அந்த பையன் நான் தான். ஸோ என் லைஃப்ல நான் எனக்குள்ளேயே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன், நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே உங்க இதெல்லாம் பார்க்கும்போது 10th மார்க்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு 10 வருஷம் முன்னாடி போயிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளும் இந்த மாதிரி தான் மார்க் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்தேன். ஸோ அப்பதான் எனக்கு என்னால நம்பவே முடியல. ஏன்னா நான் ஒழுங்கா வந்து படித்தேன், ஆனால் படித்தா இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிடைக்குமா, இவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்குமான்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, படித்தா என்ன, இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுது, பைத்தியக்காரன் பேச்சை கூட கேட்கலாம், ஆனால் நம்மளால முடியாதுன்னு சொல்கிற சொந்தக்காரங்க பேச்சை தயவுசெய்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி புரிஞ்சுது. ஸோ நம்ம யாரும் நமக்கு தான் தெரியும், நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்றைக்குமே உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கறத தாண்டி அப்பா அம்மா பேச்சை கேட்க, டீச்சர் பேச்சை கேட்டாலே நம்ம சூப்பராக செமையாக வந்துடலாங்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். சொல்லி அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தாண்டி +1 +2 எப்போ எல்லாருமே ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டு இருக்கோம் பசங்க மத்தியில். தம்பி 10th முடிச்சா நீ +1